இந்த வருஷம் ஐபிஎல்ல கொண்டு வந்த ஒரு ரூலால இன்னைக்கு டெல்லிக்கு மேட்சே மாறிடுச்சு. அது எப்படி அப்படின்னா, இந்த வருஷம் தான் ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அதாவது 10வது ஓவருக்கு அப்புறம் ஒரு பவுலிங் டீம் வந்து டியூவ ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, வந்து பால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ரூலு. அது இந்த வருஷத்துலருந்து தான் ஐபிஎல்ல அப்ளை ஆச்சு. இதுவரை எந்த டீம்ஸும் எடுக்கல. ஃபர்ஸ்ட்டு அத மும்பை வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணாங்க. 13வது ஓவர் வரை கிட்டத்தட்ட அது டெல்லியோட கேம் தான். இத நான் வந்து தப்பு சொல்லல. இது வந்து ஐபிஎல் ரூல்ஸ்ல இருக்கிறது தான். அதனால நம்ம அத தப்பு சொல்லல. ஜஸ்ட் சொல்றேன் ஒரு நியூ ரூல் எப்படி அப்ளை ஆச்சு, அது எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு. 13வது ஓவர் கிட்டத்தட்ட அது டெல்லியோட கேம் தான். அதுல டெல்லி தோக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. இப்ப 119 ரன் கிட்டத்தட்ட 1 விக்கெட்டோ 1 விக்கெட் தான் நினைக்கிறேன். ஆமா. 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ. அதுக்கப்புறம் கரண் சர்மா கிட்ட பால குடுக்குறாங்க. கரண் சர்மா அதுக்கு முன்னாடி 2 ஓவருக்கு 24 ரன் குடுத்திருக்காரு. அந்த ஒரு வெட் பால் போயிட்டு ஒரு ட்ரை பால் வந்ததும் மேட்சே மாறிடுச்சு அப்படியே பயங்கரமா. ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும், ஒரு வெட் பால்ல பவுலர் வந்து ஒரு ஸ்பின்னர் பவுலிங் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத பிடிக்கவே முடியாது. ஒரு ஹோல்ட் பண்ண முடியாது. ஒரு கிரிப் இருக்காது. அதே ஒரு டைம்ல ஒரு ட்ரை பால் போடுறப்போ அவங்களுக்கு ஒரு செமையா ஒரு கிரிப் கிடைக்கும். அவங்க நெனச்ச மாரி டர்ன் பண்ணலாம். நெனச்ச மாரி பால பிட்ச் பண்ணலாம் கரெக்ட்டா. ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னொரு விஷயம் இன்னைக்கு மும்பைக்கு எது ரொம்ப நல்லா அமைஞ்சதுன்னா, அவங்களோட ஃபீல்டிங். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு 3, 4 டைரக்ட் ஹிட் அடிச்சானுங்க. அதுல எதுவும் விக்கெட் வரல. பட் கடைசி ஓவர்ல அந்த ஒரு 3 ரன் அவுட்லயே மேட்ச வின் பண்ணிட்டானுங்க. இந்த ரன் அவுட்ல நான் முக்கியமா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறது வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அசுதோஷ் சர்மா 2வது ரன்னுக்கு ஓடுனதுல ஒரு ஒரு ரீசன் இருக்கு. ஒரு ஓகே. அதாவது அவர் ஸ்ட்ரைக் எடுக்கணும்னு நெனச்சாரு. பும்ரா வந்து ஸ்டார்க் ஃபேஸ் பண்ண விட வேணாம்னு நெனச்சிருப்பாரு. பட் ஒரு குல்தீப் யாதவ் வந்து அடிச்சு அவ்வளோ அவசரமா 2 ரன் ஓட வேண்டிய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா 2 விக்கெட் தான் இருக்கு. அப்ப நேரத்துல அவ்வளோ ஒரு ரிஸ்கி சிங்கிள்ஸ் தேவையா? ஏன்னா ஸ்டார்க் வந்து ஒரு கேவலான ஹிட்டரு என்ன பொறுத்தவரை. ஸோ ஸ்டார்க்கால அடிக்க முடியும். மறுபடியும் அது கூட பரவால்ல. மோஹித் சர்மா கையில அடிச்சு ஓடுறாரு. இவரு டினை பண்ணியிருக்கலாம். வரவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டார்க் மாரி ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் கிட்ட இருந்து ஒரு பெரிய பிளண்டரு. இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு அப்புறம் ஒரு நியூ ரூலோட ஒரு அட்வான்டேஜ் இதெல்லாம் தான் இன்னைக்கு ஒரு டெல்லிக்கு ஒரு மேட்சை காஸ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். பயங்கரமான கம்பேக் ஃப்ரம் மும்பை ஆல்சோ. அந்த சிச்சுவேஷன் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணணும்ல. ஸோ அதை செமையாக யூஸ் பண்ணாங்க. மும்பை அவங்களோட 2 வின்னு, டிசியோட ஃபர்ஸ்ட் லாஸு. ஸோ அடுத்தடுத்த மேட்சஸில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.